வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் இங்கிலாந்து வெளியுறவு செயலர் திரு டேவிட் லாமியை நேற்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்தியா இங்கிலாந்துக்கிடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தினால் இரு நாடுகளின் உறவு மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2 நாள் பயணமாக மதுரை வந்துள்ளார். இன்று நடைபெறவுள்ள பாஜக மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளும் அவர் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்க உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் வலுவான நிலைப்பாடுகளை உலகளவில் எடுத்துக் கூறுவதற்கான அனைத்துக் கட்சி பிரதிநிதி குழுக்களில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவினர் ஜெர்மனியில் தங்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பினர். விவசாயிகள் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் என்னும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தினை பயன்படுத்தி விவசாய பணிகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்த குற்றப்புலனாய்வுத் துறையின் சிறப்பு பிரிவு விசாரணை தொடங்கியுள்ளது. இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாயாக நிவாரணம் உயர்த்தி வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நேற்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் 79 புகார்களில் 56 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. இந்த கூட்டத்தில் 54 மகளிர் உட்பட 223 பொதுமக்கள் கலந்து கொண்டதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.